ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல மானிட்டேஷன் வாங்கின எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு மெயில் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியூ மிட் ரோல் ஆட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அப்கமிங் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். இது எதை பற்றினது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்டேட் வரப்போதில்ல, மே 12லேருந்து வரப்போகுது. அதை பற்றினது தான். இது சாதாரண அப்டேட் மெயில் தானே அப்படின்னு நினச்சி விட்டுறாதீங்க. இதனால் உங்கள் யூடியூபோட ரெவன்யூ வந்து ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது, அதாவது கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். யூடியூப் பார்த்தீங்கன்னா, மே 12லேருந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்படின்ற ஒரு அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. அந்த அப்டேட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப்ல நீங்கள் மானிட்டேஷன் வாங்கியிருந்தா, யூடியூப்ல 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடும்போது, உங்களால் நடுவில் அதாவது 8 நிமிஷம் மேலே போட்ட வீடியோவில் நடுவில் உங்களால் ஆட் வந்து செட் பண்ண முடியும். அது நம்ம மேனுவலாக வந்து மிட் ரோல் ஆட்னு சொல்லுவாங்க. நம்ம செட் பண்ணலாம். பொதுவாக நீங்கள் 8 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போடுறீங்கன்னா, ஒரு ஆட் மட்டும் தான் ப்ளே ஆகும். சப்போஸ் நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போடுறீங்கன்னா, அது நடுவில் நம்ம ஆட் செட் பண்ணலாம். நீங்கள் செட் பண்ணுற இடத்துல ஏதாவது ஒரு 2 மணி நேரத்தில் கண்டிப்பாக வந்து ஆட் ப்ளே ஆகும். இதனால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய வருமானம் வரும். ஓகேங்களா? இதுதான் மிட் ரோல் ஆடோட அந்த பயனே. ஓகேங்களா? இப்போ யூடியூப் இதில் தான் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் செட் அப்டேட்டை கொண்டு வராங்க. இப்போ நம்ம மேனுவலாக செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? நம்ம அப்படி செட் பண்ணும்போது சரியாக செட் பண்ண மாட்டோமா? நடுவில் பார்த்தீங்கன்னா, அதை சரியான கேப்பில் வந்து செட் பண்ண மாட்டோமா? அதனால் பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆடியும் வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்டாங்க. இனிமேல் நிறைய பிரச்சனை வருதா? அதனால் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாற்ற போகிறாங்களா? இப்போ நம்ம மேனுவலாக செட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? இனிமேல் செட் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இத்தனை ஆடு வேணும், இதுதான் கேப்புன்னு அவங்களே ஃபைன் பண்ணி அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் வந்து கொடுப்பாங்களாம். ஓகேங்களா? இதுதான் இப்போ ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்டேட்னு மே 12லேருந்து வரப்போகுது. நீங்கள் யூடியூப்ல மானிட்டேஷன் வாங்கியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த அப்டேட் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்கள் சேனலுக்கு வந்திருக்கும். அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே ஃப்ரண்ட்லேயே மேலே காட்டியிருக்கும். அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆட்டோ ஆட் ஸ்லாட் வேணும்னா டர்ன் ஆன் கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு ஆட்டோ ஆட் ஸ்லாட் வேணாம்னா நீங்கள் மேனுவல்ன்ற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணணும், செகண்ட் ஆப்ஷனை. இது எப்படி பண்ணுறதுன்னு அது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டுவிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம். ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. இப்போ எதுக்கு இந்த மெயிலை பற்றி சொன்னீங்க, எப்படி நம்ம ரெவன்யூ ட்ராப் ஆகும் அதை பற்றி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த வீடியோவில் சொல்லும்போது இது ஜஸ்ட் ஒரு ஃபீட்பேக் தான். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ மெயிலில் தான் அவங்க டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மே 12லேருந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் அப்டேட் பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கும் வந்துடும். யாரெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வேணும் அப்படின்னு டர்ன் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, நீங்கள் ஆல்ரெடி 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டு அதில் மேனுவலாக ஆட் ஸ்லாட் இருந்ததுன்னா அதையெல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணிவிடுவாங்களாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஸ்லாட் வந்து எங்கே கேப் இருக்கோ அதை போடுவாங்களாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால் இந்த அப்டேட் வந்து நீங்கள் டர்ன் ஆன் கொடுத்துருந்தீங்கன்னா, மே 12க்கு அப்புறம் உங்களோட பழைய வீடியோ எல்லாமே பாதிக்கும். ஓகேங்களா? யாரெல்லாம் ஆட் ஸ்லாட் நிறைய கொடுத்துருக்கீங்களோ அந்த இடத்துலாம் கட் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஸ்லாட் வைக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்தளவுக்கு எஃபெக்டாக இருக்குமா, நம்மளுக்கு நிறைய ரெவன்யூ தருமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஒரு 5, 6 ஆடு வச்சுருப்போம். ஒரு 16 நிமிஷம் வீடியோ போட்டுட்டு ஒரு 5, 6 ஆடு வச்சுருப்போம் நடுவில். ஆனால் யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஆடு 3 ஆடு தான் வைப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த ஆடை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், அது வந்து நிறைய ரெவன்யூ வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அது எந்த அளவுக்கு வரும்ன்றது நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் இதுலேருந்து தப்பிக்க ஒரு வழி இருக்குது. என்னென்னா, மேனுவல் யாராவது செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களது வந்து அவங்க மாற்ற மாட்டாங்களாம். யாரெல்லாம் டர்ன் ஆன் பண்ணி ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் எனக்கு வேணும் அப்படின்னு செட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களது மட்டும் தான் மாற்றுவாங்களாம். புரியுதுங்களா? மே 12லேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதுக்கப்புறம் நீங்கள் போட போகிற வீடியோக்கும் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வரும். அதே மாதிரி ஆல்ரெடி போட்ட வீடியோக்கும் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வரும். இப்போ இதுக்கப்புறம் போட போகிற வீடியோனா கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது அந்த ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஆனால் ஆல்ரெடி போட்ட வீடியோ எல்லாத்துக்கும் அவங்க ஒரேடியாக மாற்றும்போது நம்ம திருப்பி வந்து போய் நம்ம ஆட்டோமேட்டிக்கலி எடுத்து மேனுவலாக செட் பண்ண போனால் நம்ம ஒவ்வொரு வீடியோவை கிளிக் பண்ணி போய் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஒரேடியாக எல்லாம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து பழைய வீடியோவில் வந்து ரெவன்யூ கொஞ்சம் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதனால் யாருக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வேணுமோ அவங்க மட்டும் வந்து அந்த டர்ன் ஆன் பண்ணுங்கள். என்னோட பழைய வீடியோ கூட ஆட்டோமேட்டிக்காக மாறட்டும். என்னோட மேனுவல் ஆட்லாம் போனால் கூட பரவாயில்ல, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ நீங்கள் வந்து தாராளமாக டர்ன் ஆன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். இல்லை ப்ரோ, எனக்கு மேனுவல் ஆட் தான் வேணும், என்னோட பழைய வீடியோக்கும் மாறக்கூடாது, இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோக்கு வந்து மாறாது, எனக்கு மேனுவல் ஆட் தான் வேணும், எனக்கு ஆட்டோமேட்டிக் ஆட் ஸ்லாட் வேணாம் அப்படின்றவங்க வந்து செகண்ட் ஆப்ஷன் இருக்க பாருங்க, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் 8 நிமிஷம் மேலே வீடியோ போட மாட்டேன், நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போடுவேன், அப்படி லாங் வீடியோ போட்டாலும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் போடுவேன், நான் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் உங்கள் இஷ்டம் தாங்க. நீங்கள் டர்ன் ஆனும் கொடுக்கலாம், இல்லை மேனுவல் ஆட்ஸும் கொடுக்கலாம். இது நமக்கு இல்லை. ஓகேங்களா? உங்களை வந்து எந்த இதிலும் பாதிக்காது. யாரெல்லாம் 8 நிமிஷத்துக்கு மேலே போடுறாங்களோ அவங்கள தான் பாதிக்கும். அவங்களுக்கு தான் இது முக்கியமான விஷயம். அதனால் நீங்கள் மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ண பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ் பண்ண வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.